Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா GTA Indian Bike 3D. இதுல பாத்தீங்கன்னா எப்பறா இப்போதான்டா காலையில வந்துச்சு. அதுக்குள்ள எப்பறா நைட் ஆயிடுச்சுலாம் பாப்பீங்க. நான் தாங்க மாத்தி விட்டேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கிலோமீட்டர் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முந்திலாம் அந்த ஹெல்த் மட்டும் தானே இருக்கும். இப்போ அந்த ஹெல்த்துக்கு மேலே கிலோமீட்டரும் வந்துருச்சு. இப்போது எனக்கு அந்த கிலோமீட்டர் அப்கிரேட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு மறக்காமல் யார் லைக் பண்ணாமல் ஷேர் ஓகே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, இப்போது இதுக்கு முன்னாடி எனக்கு ரீசெண்டாக வந்த ஹவுஸ் இந்த ஹவுஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹவுஸில் தான் போய் உள்ளே பார்க்க போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமாங்க வந்துச்சு, இந்த இடத்துல ஏரோ மார்க் காட்டிருக்கேன்ல, நான் அங்கேருந்து வரேன், டக்குன்னு கதவு திறக்கணும்ல, பொறுமையாக கதவு திறந்துட்டுருக்காங்க. ஓகே, காரை விட்டு இறங்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கான்னு பார்ப்போம். ஒரு இடத்துல எம்டியாக இருக்கும், அந்த எம்டி பிளேஸை ஃபுல்லாக்கியிருக்காங்களான்னு பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் நார்மலாக வந்தது தான். இந்த லைன் ஃபோட்டோ நல்லா இருக்குங்க இதில், இந்த அப்கிரேடில். ஓகே, இப்போ நம்ம மேலே போயிடலாம். மேலே போகும்போது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஸ்டெப்ஸில் கரெக்டாக ஏறி போகிறேன். திடீர்னு எதில் ஸ்லிப் ஆனோனோ தெரில, அதில் ஸ்லிப்பாகி பறந்துட்டான். ஓகே, இதில் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு இங்கே ஏறுறேன், இதுலேயும் ஸ்லிப் ஆகிட்டு பண்ணிட்டான். ஐயோ, அதுக்கப்புறம் சரி இதில் கரெக்டாக ஏறுவோன்ட்டு ஏறுறேன் பாருங்கள், எங்கேயோ தூக்கி வாரி போட்டுட்டுங்க. ஐயோ, நான் ஸ்டெப்பில் ஏறிக்கிட்டு இருக்கேன், அது எங்கேயோ தூக்கி போடுதுங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வர வைக்கக்கூடாது. ஓகே, இப்போயாச்சும் போவோம், கரெக்டாக வந்துடணும். திருப்பியும் கீழே தள்ளி விட்டுருச்சு. நம்மளுக்கு வேறு ஹெல்த்து ரெட் கலர்லாம் ஆயிடுச்சு. எப்படியோ செவுத்து ஓரமாக இப்படி பண்ணிட்டு வந்துட்டேன், தேய்ச்சிட்டு. இந்த இடத்துலையும் ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது புதுசாக அப்கிரேட் வச்சுருப்பாங்கன்னா இந்த இடத்துலையும் ஒன்றும் இல்லை. இந்த பெட்டு ஆக்சுவலி இந்த டைரெக்ஷனில் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை, வேறு டைரெக்ஷனில் இருந்த மாதிரி ஃபீலாக இருக்குது. ஓகே, வேணா இது கூட அப்கிரேட் வந்திருக்கோம். இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு போகலாம். எப்பட்றா மொட்டை மாடிக்கு போனோன்னா நம்ம வருஷம் தான், இப்படி அப்படி தாவேன்ட்டு மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. மொட்டை மாடிக்கு ஒரு ஸ்டெப்ஸ் போட்டு ஒரு இடத்துல ஒரு சேஃப்டிக்காக ஒரு இது வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, இது இங்கே கரெக்டாக இந்த தண்ணியில் விழுந்துருந்தாங்க. இதுக்குமே லைஃப் போதுங்க. எப்படிங்க தண்ணியில் விழுந்தால் எதுவுமே ஆகாதுல்ல, ஒருவேளை இது லைக் ஸ்விம்மிங் பூல்னால அப்படி ஆகுதுனால நினைக்கிறேன். ஓகே, நம்ம வெளியே போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ப்ளூ கலர் கார் நம்ம சீட் கோட் போட்டுடலாம். ஓகே, ப்ளூ கலர் கார் வந்துருச்சு. ஓகே, நம்ம இப்போது போயிடலாம், சல்லுன்னு வீட்டுக்கு போயிடலாம் காய்ஸ். நைட்டு வெளியே வரக்கூடாது. இந்த கிலோமீட்டர் காமிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நேராக வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. நான் எடிட் பண்ணிட்டேன், காமிக்கலை வீட்டுக்குள்ளே வந்தது, அது வேறு போர் அடிக்கும்ல உங்களுக்கு. சரி, இந்த இடத்துல அழகாக நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு தூங்கிடலாம். ஏன்னா காலையில் தான் இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், லைட்டு வந்து நைட் டைமில் வந்து லைட் லேம்ப் மாதிரி அழகாக எரியுதுங்க. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெட் கலரு, ப்ளூ கலரு, இங்கே ஒரு ரெட் கலரு, எல்லாம் எரியும் போது அழகாக இருக்குது. சரி, நம்ம காலையில் பார்ப்போம். ஓகே, காலையெல்லாம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வெளியே போயிடலாம் உடனே.
வெளியே ஓடியே போயிட்டு வேறு வீடியோவில் ஐ மீன் வேறு ஷார்ட்ஸில் பார்ப்போம். ஓகே, இது பார்த்திங்கன்னா பார்ட் 2க்கு வந்துடலாம். இதுவும் அதே தான், இந்தியன் பைக் 3D தான். ஓகே, இப்போ நம்மளை எந்த கெட்டாப்பில் அனுப்பியிருக்காங்கன்னு பாருங்களேன். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே பிடிக்காது. எனக்கு ஒயிட்டு தாங்க பிடிக்கும். இந்த வேலுக்கு ஒயிட்டு தாங்க கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம கார் எடுத்துகிட்டு டல்லுன்னு போயிடலாம். வெளியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருப்போம். இன்றைக்கி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு யாராவது கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எனக்கே தெரியாது. எனக்கே தெரியாமல் தான் உள்ளே வந்திருக்கோம். நம்ம அதுக்கு முன்னாடி கன் ஷாப்புக்கு போயிடலாம். கன் ஷாப்புக்கு போயிட்டு கன்னை வாங்கிட்டு வரணுங்க. ஒரு நல்ல கன்று வாங்கணும். ஒரு நல்ல கன்னை பார்த்து வாங்கிடலாம். ஓகே, நம்ம கன் ஷாப்புக்கு வந்தாச்சு. இந்த கதவு இல்லை, இந்த கதவுக்குள்ளே உள்ள போயிட்டு நம்ம கன்று எடுத்துகிட்டு வந்துடலாம். கன்று எடுத்தாச்சு. இவ்வளோ கன்று வாங்கியிருக்கோம், இது போதும். இப்போ நம்ம வண்டியில் ஏறிடலாம். இப்போ வண்டியில் ஏறிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மரத்தை நல்லா முட்டிடலாம். ஓகே, இந்த டர்னிங்கில் நம்ம திரும்பிடலாம். ஐயோ, இந்த டர்னிங்கில் திரும்புறேன்ட்டு வேறு எங்கேயோ போயிட்டுருக்கேன். சரி, ஒழுங்காக யூ டர்ன் எடுத்து எப்படியோ வந்துட்டோம். இப்போ போகலாம். இப்போ நம்ம 100 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். வாங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். எப்படி வரான்னு பாருங்கங்க. இவன் குறுக்கில் வந்து கை விட்டுட்டு இவன் நம்மளை பண்ணுறான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா மேலே ஏறியாச்சு. இங்கே நல்லா ஃப்ராங்க்லின் தெரியுறா ஈஸியாக, கதவு உடஞ்சிட்டு. ஓகே, டமால்னு வந்து போடணும்னு தெரியும். ஐயோ, இவனோட ஈஸியாக இருக்கு. அண்ட் ஃப்ராங்க்லினுக்கு லாலிபப்பை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. கீழே எப்படி விழுந்துட்டான். அண்ட் இப்போ போடுறா இந்த மாதிரி பகல் டைம் மாறிச்சுன்னு கேட்பீங்க. அது ஐ மீன் பகலில் இல்லை, நைட்டு. நான் தான் மாற்றிட்டேன். இப்போது நம்ம ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வெளியே போயிடலாம். வெளியே இப்போ தானே இந்த ரூட்டுக்கு வந்தேன். இந்த ரோட்டுக்கே வரணும் போல இருக்குங்க. நான் இந்த இந்தியன் பைக் 3Dயில் இந்த இடத்துக்கு தான் நான் எப்போவுமே வருவேன். ஓகே, பைக் உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். உள்ளே எடுத்து திருப்பியும் அந்த பார்க்கிங் உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு யூட்டன் போட்டுட்டு சுற்றிட்டு திருப்பி வந்துடலாம். என்ன பண்ணுறேன்னு தானே கேட்குறீங்க, அது எனக்கே தெரிலங்க. இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நான் இது தனியாக எடிட்டிங் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இது நான் ஆல்ரெடி விளாடி வச்சுனது. இந்த விளாட்னதில் நான் என்ன தான் பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கேன்னு. இப்போ என்னென்ன சீட் கோட் போடுறேன்னு எனக்கே தெரியாது. பார்ப்போம். ஏதோ பேஸ்ட்டு கொடுக்குறேன். என்னடா அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆகி வருமா? வராது போல். ஃபெயில் ஆயிடுச்சுப்பாங்க. ஆட்டிக்கிட்ட பங்கு. இன்டர்நெட்டு கேட்குது. இன்டர்நெட்டெல்லாம் போட்டிருக்கேங்க. ஐயோ, இது வராது போல். நம்மளை ஏமாற்றிட்டாங்க. இந்த ஃபெயில்டு டு லோடு அது முன்னாடியே காட்டியிருக்கலாம்லடா. ஏன்டா இப்போ வந்து உயிரை வாங்கிட்டுருக்கீங்க? சரி, நம்ம வந்து நான் பார்த்திங்கன்னா காரை போட்டு சீட் கோடை போட்டு வீட்டுக்கு போயிடலாம். சல்லுன்னு வீட்டுக்கு போனோம். வீடுனா இந்த வீடு தாங்க, ஏன்னா இதுதான் பக்கத்தில் இருக்கு.
ஸோ எந்த வீடுனாலும் நம்ம வீடு தான். இது ஒரு வீடு, ஸ்டார்டிங்கில் ஒரு வீடு, அங்கே ஒரு மஞ்சள் கலரோட வீடு, இதெல்லாம் நம்ம வீடு தான். இதனால் இன்னொன்று ஒரு வருது, அதெல்லாம் கேட்பீங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. மொத்தத்தில் 4 வீடியோ சேர்த்து ஒரே வீடியோவாக பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து லேட்டாக உள்ள போகிறதுக்கு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது காட்டுறேன். இப்படி காட்டுறேன் கரெக்டாக. ஓகே, யூட்டர்ன் எடுத்து இது உள்ள கரெக்டாக விடணும். இதான் நம்ம டாஸ்க். ஓகே, கரெக்டாக விட்டாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு நம்மளுக்கு நல்லா வயிறு பசிக்குது. உள்ளே போய்ட்டு நல்லா வெளுத்து கட்டிட்டு வருவோம். 5 ஸ்டார் ஹோட்டலு. உள்ளே போயிட்டு நல்லா வெளுத்து கட்டிட்டு வருவோம். ஓகே, வெளுத்து கட்டிட்டீங்க, எங்கடா பொட்டை வேலை பண்ணிகிட்ருக்கீங்க கேட்பீங்க. ஆமாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். என் கார் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. காரை திருடிட்டு துரத்திட்டு வரும்போது இங்கே ஒரு தகரப்பட்டி யானை வண்டி மாதிரி இருந்துச்சு, ஓட்ட வண்டி. சரி, அந்த ஓட்ட காரை தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த ஓட்ட காரை ட்ரை பண்ணி பார்ப்பவங்கன்னு பார்த்தா அதோட இது நல்லா இருக்குங்க. சொல்லப்போனால் சீரியஸ்லி அதோட நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது, நல்லா ஒர்த்தாக இருக்குது. இனிமேல் இந்த காரை கொடுத்தா நல்லாயிருக்கும். ஐயோ, சொல்லி வாயில்லையே, டக்குன்னு வந்துடுச்சு. ஓகே, அவன் துரத்திட்டே வரும்போது பீச்சுக்கிட்ட வேறு வந்துட்டேன் போல். இந்த பீச்லேருந்து நம்ம தள்ளி வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஐயோ, பிரேக்கை போட முடியலங்க கரெக்டாக. நம்ம இப்போது பறக்க போகிறோம். ஓகே, இப்போ என்னன்னா இப்படி பறந்துட்டுருக்கேன். ரொம்ப நேரமாக ஆகிட்டுருக்கு பறந்து, கீழே வர மாட்டேங்குது. இது கீழே விழுந்து எப்படி இது டெஸ்ட்டாக பண்ணணுன்னு பார்த்துட்ருக்கேன். சேஃப் லேண்டிங்குங்க, சேஃப் லேண்டிங். காற்று வேறு அடிக்குது நல்லா. ஓகே, சல்லுன்னு நம்ம பறந்துடுவோம். ஓகே, இந்த வீடியோட இந்த எண்டுக்கு வந்தாச்சு. எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.